சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று ருவன்வெல்லையில் நடைபெற்றது. என்று உங்களுக்கு உணவு இருக்கிறது, என்று உங்களிடம் டீசல் உள்ளது, பாடசாலைகள் என்று உங்களுக்காக இயங்குகின்றன, வேலைவாய்ப்பு வாழ்வாதாரங்கள் காணப்படுகின்றன, எரிவாயு இருக்கின்றது. இதுவே சஜித் அனுரவுக்கு இப்போது உள்ள பிரச்சனை. எரிவாயு இருப்பதால் இப்போது அனுரவுக்கும் சஜித்துக்கும் கேஸ் கிடைத்துள்ளது. நான் அழைத்த போது அவர்கள் எங்கே இருந்தார்கள்? பாராளுமன்றத்திற்கு எனக்கு உதவுமாறு நான் அழைப்பு விடுத்தேன். அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்களா? உங்களுக்கு உணவளிப்பதற்கு, உங்களை வாழ வைப்பதற்கு சஜித் வந்தாரா? அனுர வந்தாரா? நான் அவர்களை அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தேன். ஒத்துழைப்பை கோரிய போது அவர்கள் ஒத்துழைத்தார்களா? போராட்டம் நடத்தினார்கள், தேர்தலை கோரினார்கள். உணவு இல்லாது துன்பப்படும் மக்களுக்கு தேர்தலை வழங்கி என்ன செய்ய? வாக்குச்சீட்டையா உண்ண சொல்கின்றீர்கள்? நான் கேட்கின்றேன். இவற்றையெல்லாம் செய்ய அவர்கள் தயாராக இல்லை. இப்போது வந்து வாக்கு கேட்கின்றார்கள். வாக்கு கேட்பதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் இதை செய்த போது அவர்கள் அனைவரும் எனக்கு உதவினார்களா? அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் கடினமான வேலையையே பொறுப்பேற்றேன். சஜித் தொடர்பில் கூறி பயனில்லை. தற்போது அனைத்தையும் இலவசமாக வழங்குவதாக கூறுகின்றார். இன்னும் சிறிது காலத்தில் காசு கொடுத்து இலவசத்தை வாங்க சொல்வார். அடுத்தது தேசிய மக்கள் சக்தி வளமான நாடு, அழகான வாழ்க்கை என திசை காட்டி கூறுகிறது. அது உண்மை. நான் ஜனாதிபதியான பிறகு நாடு வளமானது, வாழ்க்கை அழகானது. இதில் ஒரு குறைபாடு உள்ளது. அதனை எனது நண்பர் இல்லை, தற்போது நண்பர் என்று கூற வேண்டாமா? முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமாரவிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். நான் அவர்களின் வரவு செலவு திட்டத்தை பார்த்தேன். அதேவேளை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாம் தயாரித்துள்ளோம். தேசிய உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 5% கடன் பெற முடியும். மொத்த செலவு 6800 பில்லியன் ரூபாய். எமது வருமானம் 5100 பில்லியன் ரூபாய். துண்டு விழும் தொகை 1700 பில்லியன் ரூபாய். இது நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5%. இது சமநிலையான ஒரு வரவு செலவு திட்டமாகும். அடுத்ததாக திசை காட்டியின் வரவு செலவு திட்டத்தை நாம் செயற்படுத்த முடியுமா என பார்த்தேன். அப்போது எமக்கான மொத்த செலவு 8900 பில்லியனாகவும் வருமானம் 4900 பில்லியன் ரூபாவாகவும் குறைந்திருந்தது. எமது வரவு செலவில் மொத்த செலவு 6800 பில்லியன் ரூபாவாகவும் வருமானம் 5100 பில்லியன் ரூபாவாகவும் காணப்பட்டது. துண்டு விழும் தொகை 4000 பில்லியன் ரூபாய்கள். இது 5% அல்ல, 11.9%. அப்படி என்றால் 11.9% எவ்வாறு பெறுவது? இங்கு IMF ஒப்பந்தம் மீறப்படுகின்றது. அவர்கள் வர்த்தக சந்தையில் பணம், அதற்கான வட்டி 25%. இவ்வாறு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுவாயின் டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி அதிகரிக்கும். இவ்வாறு IMF ஒப்பந்தம் மீறப்படுமானால் IMF ஏனைய சர்வதேச நாடுகளின் ஆதரவு எமக்கு கிடைக்காது. அனுரகுமார இதனையா செய்ய போகின்றார்? முன்னாள் விவசாய அமைச்சர் இதுவா அவர்கள் கொண்டு வரப்போகும் வரவு செலவு திட்டம்? இதனை தயாரித்தவர் யார்? சட்டையில் துளைகள் உள்ளவரா இதனை தயாரித்தார்? இதை செய்ய முடியாது, இதை பற்றி பேச முடியாது. கோட்டாபயவின் காலத்தை விடவும் மிக மோசமான காலத்திற்கே நாம் செல்ல நேரிடும். எனவே இவ்வாறான கதைகளை கூறி மக்களை சிக்கலில் மூழ்த்த வேண்டாம். இதை எப்படி செய்வது என்று சொல்லுங்கள். நீங்கள் வந்தால் கோட்டாபயவின் காலத்தை விடவும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். எவ்வாறு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்குவது? நீங்கள் என்ன செய்தீர்கள்? மக்களின் துன்பம் உங்களுக்கு புரியவில்லை. எனவே திசை காட்டி என்பது நாட்டு மக்களுக்கு மேலும் சுமையை ஏற்றும் ஒரு கட்சி என்பதனை நான் கூற விரும்புகின்றேன். தவறாக இருந்தால் முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்க அதனை என்னிடம் கூறலாம். நாட்டுக்கு கூறுங்கள். ஓட வேண்டாம். கேள்விகளை கேட்டால் ஓடிவிடுகின்றார். எனவே செப்டம்பர் 21 எரிவாயு சிலிண்டருக்கு முன்பாக புள்ளடியிடுங்கள். இல்லையெனில் சிலிண்டரும் இருக்காது, ரூபாவும் இருக்காது. செப்டம்பர் 21 கேஸ் சிலிண்டர் கத்திரி கஹன் නැත්තම් සිලින්ඩරයක් නැති වෙයි, රුපියලක් නැති වෙයි.